Hi friends, welcome to Salem Patma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. கிட்ஸ்க்குலாம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப வந்து சத்தானது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் வடை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. பீட்ரூட் வடைக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் இது பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இது வந்து கடலைப்பருப்பு நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஒரு பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது பாத்தீங்கன்னா அது அரைக்கிறதுக்கு இந்த தோலோடய பூண்டு எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய் ஒரு 5, சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ பாருங்க, நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்திக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாம திக்காக அரைக்கணும். ஏன்னா நம்ம பீட்ரூட் வடை போகிறோம், அது கொஞ்சம் தண்ணி விடும். அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து முழு பருப்பாக எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம், கிறிஸ்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெங்காயம், பீட்ரூட் இது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சில கிட்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியலாவோ கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா தெரியாது, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம வந்து கிட்ஸ்க்காகவாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, நம்ம வடை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்குது. வடை தட்டுறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து வடையை எடுத்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இது வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே வந்து வேக வைக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க, அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பா வரும். ஒரே பக்கமா அப்புறம் வேகும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நல்லா கிறிஸ்ப் கிடைக்கும். அவ்வளவுதாங்க, வெந்துருச்சு. எடுத்துடலாம். நம்ம பீட்ரூட் வடை ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கிறிஸ்பா டேஸ்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போடுறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.